தாவேக்கவில் பனிப்போர் உழைத்தது நாங்க, பவர் அவங்களுக்கா? மாவட்ட செயலாளர்கள் வெர்சஸ் எம்எல்ஏக்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் பல தசாப்த கால திராவிட அரசியல் இருதுருவ போட்டியை உடைத்தெறிந்து கோட்டையை கைப்பற்றி புதிய சாதனை படைத்தது சி. ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். அக்கட்சி ஆட்சி பொறுப்பேற்று சில வாரங்களே ஆகியுள்ள நிலையில் அதற்குள் கட்சியின் உட்கட்டமைப்பில் ஒரு பெரும் புயல் வீசத் தொடங்கியிருக்கிறது. அதுதான் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையேயான பனிப்போர். தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்து மக்கள் நலத்திட்ட பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாவட்ட பொறுப்பாளர்கள் வரை எழுந்திருக்கும் இந்த அதிருப்தி தற்போது சென்னை பனையூர் தலைமையகம் வரை பலமாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. தாவேக்க ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து கட்சிக்கு கிளை நற்பணி மன்றங்களை ஒருங்கிணைத்து சொந்த பணத்தை செலவழித்து பூத் கமிட்டிகளை அமைத்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னிருந்தே களத்தில் நின்று கட்சிக்காக உழைத்த தங்களுக்கு தற்போது உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் அவர்களிடம் பெருமளவில் எழுந்துள்ளது. தேர்தல் நேரத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்த சீனியர்களுக்கும் புதிதாக சீட் கொடுக்கப்பட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்போது கட்சியின் முக்கிய முடிவுகளிலும் அரசு நிர்வாகத்திலும் அதீத முக்கியத்துவம் தரப்படுவதாக மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் குமுறல் வெடித்துள்ளது. களத்தில் நின்று வியர்வை சிந்தி வழக்குகளை சந்தித்து தேர்தல் ஆணைய நடைமுறைகளை கவனித்து கட்சியை அடிமட்டத்தில் இருந்து வளர்த்தது நாங்கள்தான். ஆனால் இப்போது அமைச்சர்களிடமும் கட்சி தலைமையிடமும் ஃபைல்களை கொண்டு செல்வதற்கும் மக்கள் மத்தியில் பவர் காட்டுவதற்கும் எம்எல்ஏக்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்று தென் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக்க மாவட்ட செயலாளர் ஒருவர் தனது பெயரை வெளிப்படுத்த விரும்பாமல் வேதனையோடு குறிப்பிட்டார். தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இடையே புகைச்சலை ஏற்படுத்தியுள்ள முக்கிய புள்ளிகள் இதோ. அதிகார பகிர்வு. தொகுதியில் அரசு விழாக்கள், மக்கள் நலத்திட்ட விழாக்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மட்டத்திலான மாதாந்திர பேச்சுவார்த்தைகளில் எம்எல்ஏக்களே முழு அதிகாரத்தையும் தங்கள் கையில் வைத்துள்ளனர். இதனால் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் செல்வாக்கை இழந்து வருகிறார்கள். தங்களை வெறும் போஸ்டர் ஒட்டும் நபர்களாகவும் கூட்டங்களை கூட்டும் கூட்டமாகவும் மட்டுமே எம்எல்ஏக்கள் நடத்த பார்க்கிறார்கள் என்பது மாவட்ட செயலாளர்களின் முக்கிய குற்றச்சாட்டாகும். உள்ளாட்சி தேர்தல் பயம். அடுத்து வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கே சீட் வாங்கி தர வேண்டும் என இருதரப்பும் இப்போதே தீவிரமாக காய் நகர்த்த தொடங்கியுள்ளன. மாநகராட்சி மேயர், நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர் சீட்டுகளுக்கு எம்எல்ஏக்கள் தங்களின் சொந்த ஆதரவாளர்களை சிபாரிசு செய்வதை மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர். இதனால் கட்சிக்குள் கோஷ்டி பூசல் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தலைமைக்கான ஆக்சஸ். கட்சி தலைவர் மற்றும் முதல்வர் விஜயை நேரடியாக சந்தித்து பேசுவதில் எம்எல்ஏக்களுக்கு இருக்கும் முன்னுரிமை மாவட்ட செயலாளர்களுக்கு மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தங்களின் கோரிக்கைகள் மற்றும் கள நிலவரங்களை முதல்வருக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க முடியாமல் இடைத்தரகர்களின் தலையீடு இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் வருத்தத்தில் உள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த பிறகு மாற்றுக் கட்சிகளில் இருந்து பல முன்னாள் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்க நோக்கி படை எடுத்து வருகின்றனர். இவ்வாறு புதிதாக இணையும் நிர்வாகிகளுக்கு மாவட்ட அளவிலான வாரிய பதவிகளோ அல்லது கட்சியின் முக்கிய பொறுப்புகளோ வழங்கப்படலாம் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பலமாக அடிபடுகிறது. இது ஆரம்பத்திலிருந்தே விஜயை மட்டுமே நம்பி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உழைத்த அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் ஆரம்பகால மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பெரும் பாதுகாப்பின்மையை உருவாக்கியுள்ளது. கட்சி வளர்ந்த பிறகு அதிகாரம் தேடி வந்தவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பா? தேர்தல் சமயத்தில் பல இன்னல்களை தாங்கி ரிசல்ட் அரசியல் வரை கொண்டு போய் கட்சியை தாங்கி பிடித்த மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டுவது முறையா என்ற அதிருப்தி குரல் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஒலிக்க தொடங்கியுள்ளது. இந்த உட்கட்சி பனிப்போர் நாளுக்கு நாள் எல்லை மீறி செல்வதை உளவுத்துறை மூலமாகவும் கட்சியின் மூத்த பொதுச் செயலாளர் மூலமாகவும் முதல்வர் விஜய் கவனத்திற்கு விரிவாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற அரசுக்கு இதுபோன்ற உட்கட்சி பூசல்கள் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அவர் நன்கு உணர்ந்துள்ளார். அரசாங்கத்தை கவனிக்கும் அதே வேளையில் கட்சியின் உட்கட்சி பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்காக விரைவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை தனித்தனியாகவும் பின்னர் ஒருங்கிணைத்தும் சென்னை பனையூர் தலைமையகத்தில் அழைத்து சமரசம் மற்றும் எச்சரிக்கை கூட்டம் நடத்துவதற்கு தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த கூட்டத்தில் யாருக்கு என்ன அதிகார வரம்பு என்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வாய்ப்புள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
ஒரு புதிய கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சந்திக்கும் சவால்களை விட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆளும் கட்சியாக மாறும்போது எதிர்கொள்ளும் அதிகார பசி சவால்கள் மிக அதிகம். உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவில் நெருங்கும் வேளையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் vs எம்எல்ஏக்கள் பனிப்போரை முதல்வர் விஜய் தனது அரசியல் ஆளுமையால் எப்படி தீர்த்து வைக்கப் போகிறார் என்பதை பொறுத்தே தாவேகாவின் எதிர்கால கட்டமைப்பு மற்றும் அதன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் அமையும் என்பதில் சந்தேகமில்லை.